கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நம் நிகழ்ச்சியில் 100ஆம் பாகத்தை நாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இன்று நாம் பார்ப்போம். யோவான் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். கர்த்தரின் குலத்திற்கு அருமையாக இருக்கிறாரு. நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கல்வி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்போ இந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தா தெளிவாக தெரியும். அவர் அப்புறம் பிறவி குடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அதாவது பிறவி குடன் அப்படின்னா அதாவது பிறந்திலிருந்தே கண்ணு தெரியாது, அதாவது இடையில தெரிகிறது இல்ல, பிறவியிலிருந்தே கண்ணு தெரியாது. அந்த மாதிரி ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரவி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமா என்று கேட்டார். அப்போ நல்லா தெரிஞ்சுக்க, ஏசப்பா அந்த வழியை வந்து உபதேசம் பண்ணிட்டு முடிவு பண்ணிட்டு வந்துருக்காரு. அப்போ பிறவி கூட அந்த பக்கம் வர அப்படி அந்த பிறவி கூட பார்த்து சீசர்கள் சொல்றாங்க, ரவி, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்கிறாங்க. ஏசப்பா சொல்றாரு பாருங்க, இயேசு பிரதித்துவமாக அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அதாவது தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு அப்படின்னா தேவனுடைய மகிமை இவன் மூலியமா வெளிப்படும் பொருட்டு இவன் சாட்சியா வாழணும். அப்போ பல பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கருவி. அப்போ இவன் உண்மையிலே பெரிய பார்வையடைந்தான் அப்படின்னு வரும்படியாக சாட்சியா வாழ்வதற்காண்டி இவன் பிறந்தான்னு சொல்றான். அப்படி இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே லிங்க் கொடுத்துருக்க, நீங்கள் பாருங்கள். ஏன்னா இப்போ 100ஆம் பாகம் நம்ம போட்டுருக்கோம். நீங்கள் நிறைய இது வரைக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்து ரொம்ப நன்றி. நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் சொல்லியிருப்பேன். கட்டாயம் பாருங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.